வணக்கம். 2026 தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பராபவ வருடம் எல்லோருக்கும் நல்லபடியா அமையட்டும். ஜோதிடம் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இது ஒரு பழங்கால அறிவியல்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமா, ஜோதிடம்ங்கிறது கோள்கள் நட்சத்திரங்களோட நிலைய வச்சு நம்மளோட எதிர்காலம், குணம், வாய்ப்புகள் இதையெல்லாம் கணிக்கிற ஒரு முறை. உலகத்துல பல கலாச்சாரங்கள்ல ஆயிரக்கணக்கான வருஷங்களா இத பின்பற்றி வர்றாங்க. அப்போ வேத ஜோதிடம்னு ஒன்னு இருக்கே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? வேத ஜோதிடம், அதாவது இந்திய ஜோதிடம், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்களோட சஞ்சாரம் இதையெல்லாம் முக்கியமா எடுத்துக்குது. ஒவ்வொரு ராசி லக்னம், கிரக அமைப்பும் ஒருத்தரோட வாழ்க்கையில பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தும். இது எல்லாமே அவங்கவங்க ஜாதகத்தை பொறுத்து அமையும். சரி, 2026 தமிழ் புத்தாண்டு, அதாவது பராபவ வருஷத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கும்? இதனால நமக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்? அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த பராபவ வருஷத்துல 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்பு பலன்கள் இருக்குன்னு ஜோதிட ரீதியா நம்ம பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. இத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமா, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேசராசி அன்பர்களே, 2026 தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியுமா? ஆமாங்க, நான் அதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நிறைய மாற்றங்கள், வாய்ப்புகள்லாம் வரும்னு சொல்றாங்க, அது உண்மையா? கண்டிப்பா உண்மைங்க. இந்த வருஷம் சனி பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் வீட்ல இருக்கிறதால சில நேரங்கள்ல கொஞ்சம் அலைச்சல், செலவுகள்லாம் அதிகமாகலாம். ஆனா அத பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அடடே, அப்படியா? அப்போ ராகுக்கு இதை பத்தி என்ன சொல்றீங்க? ராகு பகவான் 11ஆம் வீட்ல இருக்கிறதால உங்களுக்கு புது புது தொடர்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த லாபங்கள்லாம் கண்டிப்பா வரும். கேது பகவான் 5ஆம் வீட்ல இருக்கிறதால ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். குழந்தைகளை பத்தின சிந்தனைகளும் நிறைய வரும். ரொம்ப நல்ல விஷயம். குரு பகவான் நிலைமை எப்படிங்க? குரு பகவான் ஜூன் மாசம் வரைக்கும் 4ஆம் வீட்ல சஞ்சரிப்பார். இது உங்க குடும்பத்துல மகிழ்ச்சியை கொண்டு வரும். புது சொத்து வாங்குறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு 5ஆம் வீட்டுக்கு மாறிடுவார். அப்போ குழந்தைகளுக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கலவையான பலன்கள் கிடைக்கும். சனியின் சஞ்சாரனால சில நேரங்கள்ல தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரலாம். அதனால பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசுறது நல்லது. ஓ, அப்படியா? கவனமா இருக்கணும். ஆமா, ஆனா ஜூன் மாசம் வரைக்கும் குரு 4ஆம் வீட்ல இருக்கிறதால குடும்பத்துல மகிழ்ச்சி, நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்கும். புது வீடு வாங்கவோ இருக்கிற வீட்டை புதுப்பிக்கவோ நினைச்சா அதெல்லாம் இந்த வருஷம் நிறைவேறும். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு 5ஆம் வீட்டுக்கு வர்றதால பிள்ளைகளுக்கு கல்யாணம் இல்லனா அவங்கள பத்தின நல்ல செய்திகள் வந்து சேரும். பெரியவங்க சொல்ற பேச்ச கேக்குறது ரொம்ப நல்லதுங்க. உறவினர்கள் பத்தி என்ன சொல்றீங்க? ஏதாவது பிரச்சனை வருமா? சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம், ஆனா அதை பெருசுபடுத்தாம விட்டுடணும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அதிகமாகும். தொழில் வியாபாரம் பத்தி சொல்லுங்க, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் புது வாய்ப்புகள் நிறைய வரும். ராகு 11ஆம் வீட்ல இருக்கிறதால வியாபாரத்துல புது கூட்டணிகள், முதலீடுகள்லாம் வரும். வெளிநாட்டுக்காரங்களோட தொடர்பு ரொம்ப லாபகரமா இருக்கும். புது திட்டங்களை இப்போ செயல்படுத்துறதுக்கு சரியான நேரம். அப்போ சனியின் சஞ்சாரம் தொழில்ல எந்த பிரச்சனையும் உண்டாக்காதா? 12ஆம் வீட்ல சனி இருக்கிறதால சில மறைமுக செலவுகள் வரலாம். சட்ட சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா ஜூன் மாசம் வரைக்கும் குரு 4ஆம் வீட்ல இருக்கிறதால புது ஒப்பந்தங்கள் மூலமா நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு 5ஆம் வீட்டுக்கு வரதுனால வியாபாரத்துல புதுமைகளை புகுத்தலாம். கூட்டாளிகளோட உறவு எப்படி இருக்கும்? கூட்டாளிகளோட வெறிப்படியா பேசுறது தவறான புரிதல்களை தவிர்க்க உதவும். போட்டியாளர்களை சமாளிக்க கொஞ்சம் கூடுதல் முயற்சி தேவைப்படும். வேலை வாய்ப்புல இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அடடா, சூப்பர். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்குமா? கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். 11ஆம் வீட்ல ராகு இருக்கிறதால உங்க திறமைகளை வெளிப்படுத்த நிறைய வாய்ப்புகள் வரும். புது வேலை தேடுறவங்களுக்கு வெளிநாட்டு கம்பெனிகள்ல இருந்து கூட வாய்ப்புகள் வரலாம். சனி 12ஆம் வீட்ல இருக்கிறது வேலையில ஏதாவது பாதிப்பை உண்டாக்குமா? பணியிடத்துல சில பொறுப்புகள் அதிகமாகலாம். சக ஊழியர்களோட நல்லுறவை பேணுவது ரொம்ப முக்கியம். ஜூன் மாசம் வரைக்கும் குரு 4ஆம் வீட்ல இருக்கிறதால வேலையில அமைதியான சூழல் இருக்கும். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு 5ஆம் வீட்டுக்கு வர்றது உங்க படைப்பு திறனை வெளிப்படுத்த உதவும். புது திட்டங்களுக்கு நீங்க தலைமை ஏற்கும் வாய்ப்புகள் கூட கிடைக்கலாம். சவால்கள் வந்தா என்ன பண்றது? சில சவால்கள் வந்தாலும் அதை நீங்க திறமையா சமாளிச்சு வெற்றி பெறுவீங்க. நிதி நிலைமை எப்படி இருக்கும்? பண வருமானம் சீரா இருக்குமா?
ஆமாங்க, இந்த வருஷம் உங்களுக்கு சீரான வருமானம் இருக்கும். 11ஆம் வீட்ல ராகு இருக்கிறதால எதிர்பாராத பணவரவு வரும். பல வழிகள்ல இருந்து வருமானம் வர வாய்ப்பு இருக்கு. முதலீடுகள் மூலமா நல்ல லாபம் பார்க்கலாம். செலவுகள் பத்தி என்ன சொல்றீங்க? 12ஆம் வீட்ல சனி இருக்கிறதால செலவுகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம். சேமிப்புல கவனம் செலுத்துங்க. ஜூன் மாசம் வரைக்கும் குரு 4ஆம் வீட்ல இருக்கிறதால புது சொத்துக்கள் வாங்க வாய்ப்பு இருக்கு. வங்கி கடன்கள் கிடைப்பதுல சாதகமான சூழல் இருக்கும். பங்குச்சந்தை முதலீடு பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு 5ஆம் வீட்டுக்கு வர்றதுனால பங்குச்சந்தை முதலீடுகள்ல நல்ல லாபம் பார்க்கலாம். சரியான திட்டமிடலோட செயல்பட்ட நிதி சிக்கல்கள் இல்லாம வாழலாம். கடன் கொடுக்கறதையும் வாங்குறதையும் தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அது எப்படி இருக்கும்? மேசராசி அன்பர்கள் இந்த வருஷம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 12ஆம் வீட்ல சனி இருக்கிறதால உடல்ல சோர்வு, அலிச்சல்லாம் வரலாம். தூக்கமின்மை பிரச்சனைகள் கூட ஏற்பட வாய்ப்பிருக்கு. முறையான உணவு பழக்கத்தையும் உடற்பயிற்சியும் கடைபிடிக்கிறது அவசியம். சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகளை அலட்சியம் பண்ணாதீங்க. பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராதா? ஜூன் மாசம் வரைக்கும் குரு 4ஆம் வீட்ல இருக்கிறதால பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் வராது. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு 5ஆம் வீட்டுக்கு வர்றது மன அமைதியையும் புத்துணர்வையும் தரும். யோகா, தியானம்லாம் மன அழுத்தத்தை குறைக்க உதவும். முக்கியமா எலும்பு, மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவங்க எச்சரிக்கையா இருக்கணும். மருத்துவ பரிசோதனைகளை சரியான நேரத்துல செஞ்சுக்கிறது நல்லது. பிள்ளைகள் பத்தி சொல்லுங்க. அவங்க படிப்பு எப்படி இருக்கும்? பிள்ளைகள் விஷயத்துல இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். கேது 5ஆம் வீட்ல இருக்கிறதால அவங்க படிப்புல கொஞ்சம் கவனம் தேவைப்படலாம். சில நேரங்கள்ல பிடிவாதமா இருக்கலாம். அவங்களோட பொறுமையா பேசுறது நல்லது. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் எப்படி? ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு 5ஆம் வீட்டுக்கு வரதால பிள்ளைகள் படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவங்க உயர்கல்விக்காக வெளிநாடு போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைகள் கல்யாணம் பத்தின பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும். புதுசா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த வருஷம் அதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அப்போ பிள்ளைகளோட ஆரோக்கியம்? பிள்ளைகளோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. அவங்களோட நேரம் செலவிடுறது உறவை வலுப்படுத்தும். அவங்க திறமைகளை ஊக்கப்படுத்துங்க. பயணங்கள் பத்தி என்ன சொல்றீங்க? நிறைய பயணங்கள் இருக்குமா? ஆமாங்க, இந்த வருஷம் நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கும். 12ஆம் வீட்ல சனி இருக்கிறதால தொழில் சம்பந்தமா நீண்ட தூர பயணங்கள் வரலாம். சில நேரங்கள்ல இந்த பயணங்கள் சோர்வை தரலாம். ஆன்மீக பயணங்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு பயணங்கள் எப்படி இருக்கும்? ராகு 11ஆம் வீட்ல இருக்கிறதால வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளலாம். முக்கியமா வியாபாரம், வேலை நிமித்தமா வெளிநாடு போக நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். ஜூன் மாசம் வரைக்கும் குரு 4ஆம் வீட்ல இருக்கிறதால குடும்பத்தோட சுற்றுலா போக திட்டமிடலாம். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு 5ஆம் வீட்டுக்கு வர்றது புண்ணிய யாத்திரைகளை மேற்கொள்ள தூண்டும். பயணத்துல பாதுகாப்பு முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. பயணங்களின் போது பாதுகாப்புலயும் உடைமைகள்லயும் கவனம் தேவை. திடீர் பயணங்கள் கூட லாபத்தை ஈட்டித் தரும். ஒட்டுமொத்தமா 2026 தமிழ் புத்தாண்டு மேசராசிக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா 2026 தமிழ் புத்தாண்டு மேசராசி அன்பர்களுக்கு புது திருப்பங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வரும். சனியின் 12ஆம் வீட்டு சஞ்சாரம் சில சவால்களை கொடுத்தாலும் ராகுவின் 11ஆம் வீட்டு சஞ்சாரம் புது வாய்ப்புகளை உருவாக்கும். குருவின் சஞ்சாரம் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பலமா இருக்கும். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குருவின் சஞ்சாரம் எப்படி இருக்கும்? ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குருவின் 5ஆம் வீட்டு சஞ்சாரம் பிள்ளைகள் மற்றும் அதிர்ஷ்டம் தொடர்பான விஷயங்கள்ல நன்மைகளை தரும். இந்த வருஷம் நீங்க பொறுமையாகவும் நம்பிக்கையோடவும் செயற்படணும். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மன அமைதியை தரும். குடும்பத்தோட அதிக நேரம் செலவிடுறது நல்லது. நீங்க எடுக்கிற முடிவுகள்ல கவனமா இருங்க. உங்க உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். அப்போ இந்த வருஷம் வெற்றி நிச்சயம்னு சொல்றீங்க? கண்டிப்பா. வரும் வருடத்துல நீங்க சிறப்பான வெற்றிகளை பெறுவீங்க. இறுதியா 2026 தமிழ் புத்தாண்டு மேசராசி அன்பர்களுக்கு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தேவைப்படும் ஒரு வருடமாக அமையும். சனி பகவானின் சஞ்சாரம் சில நேரங்கள்ல தாமதங்களையும் சோதனைகளையும் அளித்தாலும் அது உங்களை இன்னும் பலப்படுத்தும். ராகுவின் சிறப்பான சஞ்சாரம் எதிர்பாராத வெற்றிகளையும் புகழையும் தேடித்தரும். குரு பகவானின் அருளும் கிடைக்குமா? ஆமா, குரு பகவான் ஜூன் மாசம் வரைக்கும் குடும்ப சுகத்தையும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் புத்திர பாக்கியத்தையும் அறிவு வளர்ச்சியும் அருளுவார். கேது பகவானின் 5ஆம் வீட்டு சஞ்சாரம் ஆன்மீக சிந்தனைகளை அதிகரிக்கும். எந்த ஒரு புது விஷயத்திலையும் ஈடுபட முன் நல்லா சிந்திச்சு செயற்படுறது நல்லது. உங்க மன உறுதியால எல்லா தடைகளையும் தாண்டி இந்த வருஷம் நீங்க நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. பொறுமையா இருங்க, நல்லதே நடக்கும். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த பலன்கள்லாம் பொதுவானவை மட்டும்தான். ஆமாங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள்ல மாற்றங்கள் இருக்கலாம். இருந்தாலும் நாங்க சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க புதுசா போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்பி வாழ்க வளமுடன்.